மதுரை அருகிலுள்ள ஒரு அழகான கிராமத்தில் கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் எப்போதும் மனதில் ஒரு கலக்கம். என்ன செய்தாலும் சரியாக நடக்கவில்லை என்று அவன் அடிக்கடி கவலைப்பட்டான். சித்திரை மாதம் தொடங்கிய நாள். கிராமம் முழுவதும் திருவிழா போல அலங்காரம். வீதிகளில் விளக்குகள், கோவிலில் மங்கள இசை, மக்கள் முகத்தில் சந்தோஷம். அந்த சூழல் கார்த்திக்கின் மனதையும் கொஞ்சம் மாற்றியது. அவனது பாட்டி அவனை அழைத்து சொன்னாள், கார்த்திக், இந்த சித்திரை மாதம் பெருமாளின் மாதம். நீ தினமும் கோவிலுக்கு போய் மனமாற வேண்டு. உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். முதலில் அவன் நம்பவில்லை. ஆனால் பாட்டியின் வார்த்தையை மதித்து அடுத்த நாள் முதல் கோவிலுக்கு செல்வதை ஆரம்பித்தான். ஒரு நாள் கோவிலில் அவன் தனியாக அமர்ந்திருந்தான். அப்போது ஒரு வயதான ஐயா வந்து அவனிடம் கேட்டார், என்ன மகனே, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? கார்த்திக் தனது பிரச்சனைகளை எல்லாம் சொன்னான். அந்த ஐயா சிரித்துக்கொண்டு சொன்னார், நீ கடவுளை நம்புகிறாய், ஆனால் முழுமையாக ஒப்படைக்கவில்லை. நம்பிக்கை என்பது பாதி அல்ல, முழுமையாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. மாற்றம் ஆரம்பம். அந்த நாளிலிருந்து கார்த்திக் ஒரு மாற்றம் கொண்டான். அவன் தினமும் பெருமாளை நினைத்து, என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன், மீதியை நீ பார்த்துக்கொள் என்று மனதார கூறினான். அவன் தனது வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். மனதில் இருந்த பயம், குழப்பம் மெதுவாக குறையத் தொடங்கியது. சித்திரை மாதத்தின் கடைசி நாள். கிராமத்தில் பெரிய திருவிழா. அன்று கார்த்திக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்தது. அதைவிட முக்கியமாக அவன் மனதில் இருந்த கலக்கம் முற்றிலும் மறைந்தது. அவன் திரும்ப கோவிலுக்கு சென்று பார்த்தான். அந்த வயதான ஐயா எங்கும் இல்லை. அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, அவர் சாதாரண மனிதர் அல்ல, பெருமாள் தான் என்னை வழிநடத்த வந்தார். கார்த்திக்கின் கண்களில் ஆனந்த கண்ணீர். இந்த கதையின் கருத்து, கடவுளை நம்புவது மட்டும் போதாது, முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். நம்பிக்கை, பொறுமை இருந்தால் வாழ்க்கை நிச்சயம் மாறும். கடவுள் நேரடியாக இல்லாவிட்டாலும் மனிதர்களின் மூலம் நம்மை வழிநடத்துவார். நாம் கேட்பதை அல்ல, நமக்கு தேவையானதை கடவுள் தருவார்.